அபி ஒரு நிமிஷம் இத வந்துடுறேன். முத்தழகு சொன்னது சரிதான். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்ட நாள். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, பாண்டிக்கு வேலை கிடைச்சிருக்கு, அபி வேற நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. ஆமாங்க ஆமா. அபி இந்தா பால் பாயசம் எடுத்துக்கோ. சூடா இருக்கு பாத்து. என்னது பால் பாயசம் எல்லாம்? அபி நீயும் முத்தழகும் ராசி ஆயிட்டீங்கல்ல, அதுக்காகத்தான் இதெல்லாம். என்ன முத்தழகு, அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அபி. இன்னைக்கு மாமாக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சது, அதுக்காக தான் இந்த பால் பாயசத்தை செஞ்சேன். என்ன மாமா சொல்றீங்க? உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா? ஆமா அபி, ஊர்னா காடுக்காரன்னு தெரியலாம், சும்மா இங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது போர் அடிக்குது. அதான் வேலைக்கு போனா பொழுது போகும். நல்ல யோசனை மாமா, போயிட்டு வாங்க. இன்னும் எங்க வீட்ல ஒரு விசேஷம் இருக்கு, நீ கண்டிப்பா வரணும். என்ன விசேஷம்? அத்தைக்கும் மாமாக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். மாமா, உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சா? பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. எப்படி தெரியும்? தினம் வாக்கிங் போறல. ஓ அத்தை மாமா, உங்க 60ஆம் கல்யாணத்தை கிராண்டா அசத்திடுவோம். அதெல்லாம் வேண்டாமா, வயசான எங்களுக்கு எதுக்கு கிராண்டா? ஏதோ சிம்பிளா ஒரு கோயில முடிச்சிடலாம்ல. 60ஆம் கல்யாணம் தான் அத்தை கிராண்டா பண்ணணும். நீங்க 2 பேரும் 60 வயசு வரைக்கும் ஒத்துமையா ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில எத்தனையோ சண்டை சச்சரவெல்லாம் வந்திருக்கும். அதையெல்லாம் அனுசரிச்சு ஒத்துமையா வாழ்ந்து எங்களை போல சின்ன பசங்களுக்கு நீங்க எடுத்துக்காட்டா இருக்கீங்க. பாத்துமா பாத்துமா, உங்களை மாதிரி வாழ்ந்து சாதிச்சவங்களோட 60ஆம் கல்யாணத்தை தான் சிறப்பா நடத்தணும். அதனால 60ஆம் கல்யாணம் கிராண்டா நடக்கணும். நான், சஞ்சீவ், முத்தழகு, பாண்டி எல்லாருமா சேர்ந்து உங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறோம். உங்க 60ஆம் கல்யாணம் அன்னைக்கு நாம 2 குடும்பமும் சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம். முத்தழகு, நீ பாண்டிய நாளைக்கு சஞ்சீவ் கார்மெண்ட்ஸ்க்கு போய் சஞ்சீவை பார்க்க சொல்லு. மத்த விஷயத்த எல்லாமே சஞ்சீவ் பார்த்துப்பான். சரி அபி, தேங்க்யூ. அப்ப நான் வரேன். என்னம்மா இப்பதான் வந்தா அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? இல்ல மாமா, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். சரிம்மா, வர அத்தை. பாத்து பத்திரமா சரி போமா. அபி, பாத்துப்போம். அப்பாடா, மாமாக்கு எப்படியோ பகல் வேலை கிடைச்சிருச்சு. இனிமே ராத்திரி நிம்மதியா தூங்கும். மாமா பட்ட கஷ்டம்லாம் நீங்க போகுது. அபி முத்தழகு 2 பேரும் இந்நேரம் ஒருத்தர் பார்த்து பேசியிருப்பாங்க. ஆனா அபி முத்தழகு 2 பேர்ட்டு போனே வரல. என்ன நடந்திருக்கும்? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அபிக்கு ஃபோன் பண்ணலாமா? ஏதாவது உளறி தொலைச்சா மாட்டிப்போம். முத்தழகுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். அதான் கரெக்ட். மாமா ஃபோன் பண்ணுது. ஹலோ மாமா. முத்தழகு. மாமா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா நீ வேலையா இருப்பியும் தான் அப்புறமா பேசலான்னு இருந்துட்டேன். சரி முத்தழகு, அபி நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னல, வந்தாளா? ஆமா மாமா, வந்தா. வந்து என்ன அத்தை மாமா எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தான் போனா. சரி,
நீயும் அபியும் என்ன பேசிக்கிட்டீங்க? ஆம், அது நிறைய விஷயம் பேசணும் மாமா. ம், நிறைய விஷயம்னா நான் என்ன நினைக்கிறது சொல்லி தொலைய. சரி முத்தழகு, நீயும் அபியும் என்ன பேசிக்கிட்டீங்க அதை கொஞ்சம் விளக்கமா சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. நீ வீட்டுக்கு வா மாமா, அப்ப நான் உனக்கு விளக்கமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட சொல்றதுக்கு 2 சந்தோஷமான விஷயம் இருக்கு. ம், 2 சந்தோஷமான விஷயமா? என்ன சொல்ற அவ? ஒண்ணு எனக்கு வேலை கிடைச்சிருக்கிறத சொல்லியிருப்பா, இன்னொன்னு என்னது? முத்து, எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்ல. என்னால சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்கவே முடியல. முடியாது, நீ நேர்ல வா, அப்ப நான் சொல்றேன். அப்புறம் நீ வரும்போது இன்னியோட நீ வேலை பார்க்குற அந்த கம்பெனிய தலை முழுகிட்டு வந்துரு. இனிமே நீ அந்த கம்பெனி பக்கமே போக கூடாது, சொல்லிட்டேன் பாத்துக்கோ. சரி வரேன். என்ன பண்றது? என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிறாடு. இப்ப என்ன பண்றது? சரி, அபிதான் முத்தாளுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாலே, நாம முத்தாளுக்கு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். மாப்பிள என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் முத்தழகு வீட்டுக்கு போற தங்கச்சிய ஃபாலோ பண்ணி முத்தழகு வீட்டுக்கு போய் நீங்க 2 பேர் தானா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சு உன்னை தங்கச்சி கிட்டயும் முத்தழகு கிட்டயும் மாட்டி விட பார்த்தாளுங்கடா. விட்டுருவேனா நானே? ஆட்டைய களைச்சிட்டேன்ல. சூப்பர். நீ இங்கே இரு, எனக்கு ஃப்ரெஷ்ஷா சூடா புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நான் முத்தழக போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? புதுசா பிரச்சனையா? என்ன பிரச்சனை மாப்பிள? அதானே தெரியல, முத்தழகு வீட்டுக்கு போனாதான் தெரியும். என்ன மாப்பிள, உன் வாழ்க்கை இப்படி 2020 மேட்ச் மாதிரி விறுவிறுப்பா அடிச்சு ஆடுறாடுங்களே. என் நேரம் அண்ணே, தப்பி தவறி அபி ஆபீஸ்க்கு வந்தா நான் இங்க இருக்கிற மாதிரியே சமாளிச்சுக்க. சரியா? எனக்கு தங்கச்சி ஆபீஸ்க்கு வருதா? தெரியல, வந்தாலும் வரலாம். வந்தா சமாளிக்கிற. ஓகே? நான் சமாளிக்கணுமா? சரி, சமாளிக்கிறேன். மாப்பிள்ளையாவது 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்படுறான், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு கல்யாணமும் பண்ணாம நான் எதுக்குடா கஷ்டப்படணும்? எவனவனோ சாப்பிடுறதுக்கு நாம கை கழுவ வேண்டியதா இருக்கு. ஆண்டவா! வா அபி. அத்தை, பாண்டிய பார்த்து நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வர சொல்லிட்டியா? இல்ல அத்தை. ஏன்? நான் முத்தழகு வீட்டுக்கு போகும்போது பாண்டி வீட்டுல இல்ல. ஓ, முத்தழகு, அவளோட அத்தை, மாமா அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட பாண்டி வேலைய பத்தி சொல்லி நாளைக்கு காலையில சஞ்சீவ் ஆபீஸ்க்கு போய் பார்க்க சொல்லிட்டேன். சரிம்மா. அப்புறம் அத்தை, பாண்டியோட அப்பா அம்மாக்கு 60ஆம் கல்யாணம் பண்ண போறாங்களாம். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயமா. பாண்டியோட அப்பா அம்மா 60ஆம் கல்யாணத்தை சின்னதா பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் கிராண்டா பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அத்தை, நாம எல்லாரும் பாண்டியோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா போலாமா? சரிங்க அத்தை, நான் மேல ரூம்ல இருக்கேன். ஏதாவது என்ன கூப்பிடுங்க. சரிம்மா. லக்ஷ்மி அத்தை, லக்ஷ்மி அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அபி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. அக்கா, காளி, மாமா, சந்தோஷ் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. சஞ்சீவ் ப்ராப்ளம் என்னமாச்சு? சஞ்சீவ் கூட சேர்ந்துட்டியா? ஒரு வழியா சஞ்சீவ் என் கூட சேர்ந்துட்டாரு. பாண்டியும் முத்தழகு கழுத்துல தாலி கட்டிட்டாரு அத்தை. நீ சொல்றத கேட்கவே சந்தோஷமா இருக்குமா?
நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் நீ சஞ்சீவ் கூட சேர்ந்துட்ட. ஆமா அத்தை, முத்தழகும் பாண்டியும் அவங்க ஊரை விட்டு காலி பண்ணி சென்னைக்கே வந்துட்டாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல அத்தை, பாண்டிக்கு சஞ்சீவ் அவரோட ஆபீஸ்லயே ஒரு வேலை போட்டு கொடுக்க போறாரு. ஓ, நீ சொல்றத கேட்க சந்தோஷமா இருக்குமா? இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அபி, இப்ப நான் எதுக்கு உனக்கு கால் பண்ணனா, நாளைக்கு ஒரு கேஸ் விஷயமா நான் சென்னைக்கு வரேன். அப்படியே ஒன்னு அக்காவை எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். வாங்க அத்தை. சரி அபி, நான் நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்றேன். வைக்கட்டுமா? ஓகே அத்தை, பாய். என்ன ஸ்ரீஜா ஒரு மாதிரியா இருக்க? அபியை ஃபாலோ பண்ணி போய் நம்மளால முத்தழகு வீட்டை கண்டுபிடிக்க முடியலன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்மளால முத்தழகு வீட்டை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன? அதான் அபியும் முத்தழகும் சேர்ந்தே நமக்கு சஞ்சீவும் பாண்டியும் ஒரு ஆளா இல்ல 2 ஆளான்னு கண்டுபிடிக்க ரூட்டு போட்டு கொடுத்திருக்காங்கல்ல. என்னடி சொல்ற? அம்மா, பாண்டி அப்பா அம்மாவுக்கு நடக்கிற 60ஆம் கல்யாணத்துக்கு அபி கூட நாமளும் போறோம். கல்யாணத்துல கன்ஃபார்மா சஞ்சீவ் அங்க வந்து ஆகணும், பாண்டியும் வந்தாகணும். சப்போஸ் நாம நினைக்கிற மாதிரி சஞ்சீவ் தான் பாண்டியாவும் சஞ்சீவாவும் நடிக்கிறான்னு வை, நாம அந்த கல்யாணத்துல வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நாம அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே சஞ்சீவ அபி முத்தழகு கிட்ட மாட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வழக்கம் போல முத்தழகு கோவத்துல அபி கூட சண்டை போடுவா. அபி தான் பாண்டியை ஏமாத்தி தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு சஞ்சீவாவும் பாண்டியாவும் நடிக்க வச்சான்னு நினைப்பா. நினைக்காட்டி கூட நாம நினைக்க வச்சிடலாம். முத்தழகு சஞ்சீவ தான் கூட கூட்டிட்டு போற மாதிரி நம்ம டிராமாவை பில்டப் பண்ணிடலாம். முத்தழகு அவ கூட கூட்டிட்டு போயிருவா, அபி திரும்பவும் வாழ வெட்டி ஆயிருவா. எப்படி? ஏய் ஸ்ரீஜா, நல்ல ஐடியா ஸ்ரீஜா. இந்த பிளான் கன்ஃபார்மா ஜெயிக்கும்னு எனக்கு தோணுது. சஞ்சீவ், இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பாண்டி அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணம் தான் உன்னோட ஆள் மாறாட்ட ஆட்டத்துக்கு கடைசி நாள். மாமா, காபி. அட அத்தை, மாமா வந்துருச்சு. என்ன முத்தழகு, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்ன? மாமா, முதல்ல நீ வந்து உட்காரு. வா. சரி சொல்லு, என்ன விஷயம்? மாமா, அபி சஞ்சீவ் கிட்ட உன் வேலைய பத்தி சொல்லிட்டாலாம். சஞ்சீவும் அவரோட கார்மெண்ட்ஸ்ல உனக்கு வேலை தரதா சொல்லிட்டாராம். அப்படியா? இது சஞ்சீவ் எனக்கு வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரா? நானே எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டு அதுக்கு நானே சந்தோஷப்பட்டுக்கிறேன். எல்லாம் என் நேரம். ஆமா மாமா, இனிமே நீ இந்த ராத்திரி வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். பகல் வேலைக்கு போயிட்டு ராத்திரி முழுக்க நீ ஏன் கூட தான் இருக்க போற. சரி முத்தழகு, நீ என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, அது என்ன? அது இல்ல முத்தழகு, என்ன சொல்லு. இன்னும் 3 நாள்ல மாமாக்கு 60 வயசு ஆக போகுது. அன்னைக்கு அத்தைக்கும் மாமாக்கும் கிராண்டா 60ஆம் கல்யாணத்தை பண்ணிடலாமா? பா, என்னப்பா 60 வயசா? ஆமாப்பா. முத்தழகு, நீ முதல்ல சொன்ன சந்தோஷமான விஷயத்தை விட இதுதான் உண்மையிலே சந்தோஷமான விஷயமே. சரி, நீ சொன்ன மாதிரியே
அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கிராண்டா 60ஆம் கல்யாணம் பண்ணிடுவோம். நான் சொன்ன மாதிரி இல்ல மாமா, அபி சொன்ன மாதிரி. முத்தழகு, அபி சொன்ன மாதிரியா? என்ன முத்தழகு சொல்ற? ஆமா மாமா, அபி நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அவகிட்ட அத்தை மாமாவோட 60ஆம் கல்யாணத்தை பத்தி நான் சொன்னேன். அத கேட்ட அபி 60ஆம் கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடலாம், நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து பண்ணிடலாம்னு சொன்னான். அது மட்டும் இல்ல மாமா, கல்யாணத்தப்போ உன்னையும் சஞ்சுவையும் ஒன்னா வச்சு நாங்க எல்லாரும் பார்க்க போறோம். என்ன மாமா, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம இருக்க? இனி சொல்றதுக்கு என்ன இருக்கு முத்து? அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களே. முடிக்கலடா, இனிமேதான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். 60ஆம் கல்யாணத்தப்போ நீ ஏன் கூட இருப்ப, அபி சஞ்சீவ் கூட இருப்பா. நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒன்னா போட்டோ எடுத்துக்கலாம் மாமா. ஐயோ மாமா, இத நினைச்சு பார்க்கவே செமையா இருக்கு. இரு மாமா, உனக்கு போய் பாயசம் எடுத்துட்டு வரேன். எனக்கு பால் ஊத்துற மாதிரி நியூஸ சொல்லிட்டு பாயசம் எடுத்துட்டு வரேன்ட்டு போறாளு. மேகல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இப்படி வா. சரி வாங்க. 60ஆம் கல்யாணத்தப்போ நான் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல அபி கூடவும் இருக்கணும், முத்தழகு கூடவும் இருக்கணும். என்ன சஞ்சீவ் பாண்டியன்னு கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாரும் நம்பணும். ஆனா யாருக்கும் என் மேல சந்தேகம் வரக்கூடாது. ஒருத்தர் 2 பேரை சமாளிக்கவே எவ்வளவு பாடுபடுறேன். கல்யாணத்துக்கு குறைஞ்சது 100 பேராவது இருப்பாங்க. அவ்வளவு பேரை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. செத்த கடவுளே, நீதான் எனக்கு காப்பாத்தணும். தங்கச்சி இங்க என்ன பண்ணுது? தங்கச்சி, அண்ணே, ஏன் தங்கச்சி வாசல்லே நின்னுட்டு இருக்க? தூங்க போக வேண்டியதானே? சஞ்சீவ் ஆபீஸ்ல இருந்து இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சஞ்சீவுக்காக காத்துட்டு இருக்கேன். சஞ்சீவ் வந்தா அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் போய் படுத்துப்பேன். இல்ல தங்கச்சி, மாப்பிள்ளை இந்நேரம் சாப்பிட்டு இருப்பான். அவன் என்ன வேலையா இருக்கானோ, எப்போ வருவானோ. அவனுக்காக நீ வெயிட் பண்ணாதம்மா, போய் தூங்கு. இல்லண்ணே, சஞ்சீவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, சஞ்சீவ் எப்போ வருவான்னு பயந்துகிட்டே கண் முழிச்சிட்டு இருப்பேன். அதுக்கு நான் இங்கே நின்று கண் முழிச்சிட்டு சஞ்சீவ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நீங்க போய் படுங்கண்ணே. காளி என்ன இந்த நேரத்தில் எதுக்கு இவர் ஃபோன் பண்றாரு? சொல்லுங்கண்ணா. என்ன மாப்பிள்ள சொல்றது? நீ எப்போ மாப்பிள்ள வீட்டுக்கு வருவ?
அண்ணா எப்படிண்ணே வர்றது? இது வரைக்கும் நைட் ஷிஃப்ட் வேலைன்னு போய் சொல்லி அபி வீட்டுக்கு வந்தேன். இப்போ முத்தழகு கிட்ட நைட் ஷிஃப்ட் வேலை விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். இனிமே நான் வேலைக்கு போறேன் போய் சொல்லிட்டு அபி வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. உன் நிலைமை எனக்கு புரியுது மாப்ள. ஆனா இங்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. என்னாச்சு? தங்கச்சி நீ வருவேன்னு நம்பி வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு மாப்ள.